ரோகிணி, சொல்லுங்க தாத்தா. எவ்வளவு நேரம் உட்காந்துட்டே இருக்க? கொஞ்சம் தூங்கலாம்லாமா? இல்ல தாத்தா, நீங்கெல்லாம் இருக்கீங்கல்ல, கொஞ்ச நேரம் இருக்கேன் தாத்தா. குறுக்குளிக்கலையாமா? இல்ல பாட்டி, செம்பகவலி அத்தையும் ஆனந்த் அண்ணி இப்பதான் வெண்ணி வச்சு ஊத்துனாங்க பாட்டி. சரிம்மா. இங்க பாருமா, தாத்தா உன் கூடயே தான் இருக்கு. தாத்தா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நானும் பாட்டி உன் கூடயே தான் இருக்கும். கவலைப்படக்கூடாதுமா. கவலையே படல தாத்தா. இல்ல, கவலையே பற்றாதம்மா. சரிங்க தாத்தா. என்னங்க? ஏதாவது உங்களுக்கு வேணுமா? என்ன வேணும்னு சொல்லுங்க, எடுத்துட்டு வரேன். உங்ககிட்ட இதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். நம்ம வீட்டுல சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நேரத்துல அவன் எப்படியா சந்தோஷமா இருக்க முடியும்? என்ன நம்பி வந்திருக்க? ஒன்னும் சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு தானே. இங்க எனக்கு எந்த குறையும் வைக்கல. ஒரு புருஷனா நானும் அதுக்கு ஒரு காலம் வரும். இல்ல, நீயும் பாவம் தானே. என்ன நம்பி கல்யாணம் முடிச்சு வந்து இவ்வளவு நாள் ஆகுது. அதுக்கு என்னங்க, இருந்ததே இருந்தோம். இன்னும் கொஞ்ச நாளே புருஷனால கைவிடப்பட்டு வீட்டுல அனாத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா. நாம 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்தா நல்லா இருக்காதுங்க. எனக்கு நான் நல்லா புருஷனா நடத்துக்கலன்னு பயம் வந்துட்டு நான் பாட்டுக்கு தங்கச்சின்னு இருந்து பொண்டாட்டியா விட்டுட்டோன்னு பயம் வந்துட்டு. யாருங்க சொன்னா நீங்க தங்கச்சிலாம் போல? ஒரு பொண்ணோட பரிதாப நிலையை பார்த்துதான் அப்படி இருந்தீங்க. நீங்க அப்படி இல்லாம சீரளமா யோசிச்சிருந்ததா எனக்கு உங்க மேல கோவம் வந்திருக்கும். இப்ப பாசம் தான் இருக்கு. கொஞ்ச நாள். சரி, உங்களுக்கு எந்த கோவம் இல்லையே? உன்ன மாதிரி வந்து கிடைக்கிறதுக்கு நான் போட்டியா பண்ணிருக்கணும். நான் எங்க உன்னை சரியா பாத்துக்கிற பயத்துலதான் இருந்து. அங்க பாருங்க, முன்னாடிதான் சேர் போட்டு உட்கார்ந்துருக்கா. நாம 2 பேரும் இந்த ரூம்ல சந்தோஷமா இருக்க முடியுமாங்க? முடியவே முடியாது. பின்ன இப்போதைக்கு வேண்டாம், புரியுதா? சரி, தேங்க்ஸ் ஆனது. கத்தி கூட நம்மளால பேச முடியல. முத வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம். இப்படியாக இருக்கணும். சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் போதே ஆரம்பிச்சா போதும். சரி சரி, நான் போயிட்டு வரேன். சரி. இவ்வளவு கனவோட வந்திருப்பா. உன்னை சந்தோஷமா வாழ வைப்பானது. என் தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணிட்டேன். சத்தியமா உன்னை சந்தோஷமா நான் வாழ வைப்பேன். யானது இதை புரிஞ்சுக்கிட்டு நடக்க நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். கொஞ்சம் போலியாவது சாப்பிடு. வேண்டாம் டி, பசியே இல்ல டி. எவ்வளவு நேரம் ஆகுது நீ சாப்பிட்டு? இல்ல, நான் சோறு போட்டு கொண்டு வரேன், சாப்பிடு. சரி, அப்ப கொஞ்சம் போல தாங்க போதும். சரி. அண்ணி ரொம்ப பாவம். எவ்வளவு கனவோட எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. எனக்காக அவங்க சந்தோஷத்தை தியாகம் பண்ணிட்டு இப்படி இருக்காங்களே. அம்மா இல்லாத குறைய எனக்கு தீர்த்துட்டீங்கன்னு காலத்துக்கு உங்களுக்கு நன்றி உள்ளவளா இருப்பேன். ரோகிணி, ரசம் வேணுமா சாம்பார் வேணுமா? ரசமே ஊத்தி தாங்க அண்ணி. யாரது சாம்பார் ஊத்தி கொடு. ரசத்தை கொடுத்தா பிள்ளைக்கு எங்க உடம்பு சாரோ? சரிங்க. இல்லண்ணே, வாய்க்கு அதான் நல்லா இருக்கு. வாய் ருசிக்கு சாடக்கூடாது, உடம்புல சத்து சேரும். நீ சாம்பார் ஊத்திய கொடு. சரிங்க. இப்பா என்னையா கடைக்கு வரைக்கும் போயிட்டாலேப்பா. ஏயா வயலுக்கு உரம் வாங்கணும்னா நான் போய் வாங்கிட்டு வரேன். சரியா, தங்கச்சா பாத்துருக்கப்பா. அதான் நான் பக்கத்துலயே இருக்கேன். போயிட்டு வா. சரிங்கப்பா. நேரத்துக்கு சாப்பிடு. டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு. நைட்டு வருவேன், இல்லைன்னா காலையில தான் வருவேன். பயப்படாம தூங்கு. நைட்டு வந்துருங்க மாமா. முடிஞ்சா வரேன். விக்கி லீவ் போட்டிருக்கான்ல? இல்ல மாமா, நைட்டு மட்டும். முடிஞ்சா சீக்கிரம் வரேன், இல்லைன்னா காலையில வரேன். நல்லா சாப்பிட்டு தூங்கு. அப்புறம் தங்கச்சா கொஞ்சம் கண்ணு கத்தமா பாத்துக்க. சரிங்க மாமா. முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்ய, கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம். சரியா? சரிங்க மாமா. அப்புறம் போதும் மாமா, கிளம்புங்க. சரி, கிளம்புறேன். சரிங்க மாமா. தங்கச்சி பாத்துக்கிறேன் மாமா. சரி, நீயும் கவனமா இருக்கணும். சரிங்க மாமா. நேரத்துக்கு சாப்பிடு. சரி மாமா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு தங்கச்சி பக்கத்துல இருடுமா. சரிங்க மாமா. வழக்கமா கொடுத்து அனுப்புவியா?
கொடு, நான் ரைட்டு கிளம்புறேன். சரி போதும் மாமா. சரி, நீ ஓரமாக தான் போறேன், இன்னும் போகலையா? அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன், போகும்போது டிராப் பண்ணிடு. சரி வா. ஏமா ரோகிணி, பார்த்து போயிட்டு வாடே. பத்திரமா இருக்கணும்னு. சரிண்ணே. அம்மா கிளம்புறேம்மா. சரியா, பார்த்து போயிட்டு வா. அப்பா கிளம்புறேப்பா. தைரியமா போயா, நாங்க பிள்ளை கூட தானே இருக்கோம், பாத்துக்கலாம். அது நல்லா கொஞ்சம் நிம்மதியா இருக்குப்பா. அண்ணே வேலை கிளம்பிட்டியா? ஆமாடா. அண்ணே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுடா. அதான் பாட்டி தாத்தாலாம் இருக்காங்களா, அதான் எல்லாரும் முன்னாடி பேசினா சரியா இருக்குதான் வந்தேன். ஐயா உள்ள என்ன பேச போதே? என்னடா சொல்லு. என்னடா என்ன பேசணும்? வேற ஒண்ணும் இல்ல, அவ அழகுற அன்னைக்கு இல்லன்னு இந்த டிவி மொபைல்லாம் பாக்குறாளா, அதுல குடும்பமா சேர்ந்து வளக்காப்பு அது எதுன்னு வைக்கிறாங்களா, அதை பார்த்து ஆசைப்படுறானு. கல்யாணம் தான் எப்படியோ ஆயிப்போச்சு, வளக்காப்புக்கு ஆசைப்படுறானு. அவன் கேட்கும் போது பாவமா இருக்குது. நம்ம வீட்டு சூழ்நிலை எனக்கு இப்ப தெரியும், இருந்தாலும் அவ்வளவு புள்ள தச்சா அதான் மனசு கஷ்டமா இருக்குனே. நீ சொல்லட்டாலுமே நான் வைக்க நினைச்சிட்டு இருக்கேன். அண்ணே ஆமாடா, அதுக்குதான் நாள் குறிக்கு வந்தோம். நிஜமாவா? இல்ல, அவ ரொம்ப ஆசைப்பட்டா, அதான். அதுக்கு என்னடா வச்சிருவோம். இல்ல அது வந்து அண்ணே பாரு, கட்டாயமா வைக்கணும். நம்ம வீட்டு முத வாரிசுல. தங்கச்சே சொல்லிட்டாடா, தங்கச்சும் 2-3 நாள் அதே தான் சொல்லிட்டு இருந்தா. அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டோடா. பெருசு எடுக்காம இது கேட்கறதுக்கு தயக்கமா தானே இருந்தது. ஆனா ஆசைப்பட்டா, என்ன செய்யணும் எனக்கு தெரியல. நம்ம வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்கு நமக்கு தெரியும். இந்த மாதிரி நேரத்துல என்னடா இப்ப என்ன நடந்துச்சு? நம்ம தங்கச்சி சந்தோஷமா தான் இருக்கா, அவளுக்கு நாம எல்லாம் இருக்கோம், புரியுதா? இந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா ஃபங்க்ஷன் தேவை. பாரு, அதுக்கு ஏற்பாடு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பெருசு எடுக்காம போ. செம்பொலியாக்காவும் தமிழக்காவும் இன்னைக்கு சேலை எடுக்க தான் போயிருக்காங்கடா. அப்படியே? ஆமாடே, அவங்க காலையில போயிட்டாங்க. சரி மாதிரி சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேனே. சரிண்ணே, அவளுக்கு வரணும்னா நான் போய் கூட்டிட்டு வரேன். பார்த்து கூட்டிட்டு வா. இங்க வரணும்னு சொல்லிட்டே இருந்தா, நான் அதான் கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொன்னேன். சரி நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி பார்த்து போ, நான் டூட்டிக்கு கிளம்புறேன். சரிண்ணே. சரி நானும் கிளம்புறேன். சரி நானும் கிளம்புறேன். அதுடா கிளம்புறேன். சரிங்க மாமா. பாத்துரு. சரிங்க மாமா. சரிண்ணே, ஒரு இடத்துக்கு போனல போமா. வாடா அனதி, போயிட்டு வரேன். சரிங்க பாப்பா, பத்திரமா இருடா. அண்ணா இப்ப வரேன். சரிண்ணே. மணியரே, அவ செம்பவலி தமிழா துணி கடைக்கு போறாளே, நானும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துறேன். சரி பார்த்து போய்ட்டு வா. கிஷோர் எங்க போனா? குட்டி முடிஞ்சு வரேனா, எப்போ வரான்னு தெரியல. சரி பார்த்து போய்ட்டு வா. பாட்டி அப்பவே உட்கார்ந்திருக்கீங்க பாட்டி, குறுக்க வலிக்கும், நீங்க போங்க பாட்டி. இல்லவா இருக்கட்டும், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அத நான் பக்கத்துல இருக்கல, இப்போ பாத்துக்கிடுவீங்களா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போ சரிங்க. கொஞ்சம் படுத்து தூங்குதியாமா? இல்ல தாத்தா, தூக்கமே வரா தாத்தா. சரிம்மா சரிம்மா. தொடர்ந்து வந்த நிழலும் இங்கே தீயில் சேர்ந்து போகும், இருட்டு போன தடையும் பார்க்கும், நம்பவில்லை நானும். ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவாய் என்றே வாழ்கிறேன். அவளோட இந்த நிலைமைக்கு தெரிஞ்சும் தெரியாமலோ நானும் ஒரு காரணமாயிட்டேன். நல்லா பார்த்துக்கணும் ஆசைதான், அதையும் 4 பேர் தப்பா பேசுவாங்களோன்னு பயமா இருக்கு ரோகிணி. என்ன பத்தி என்ன பேசினாலும் எனக்கு கவலையே இல்லை. ஆனா உன்னை யாராவது பேசினா தாங்கிக்க முடியல ரோகிணி. உன்னை நல்லா பார்த்துக்கணும் ஆசையா இருக்கு, சத்தியமா பார்த்துக்குவேன். உன்னையும் குழந்தை நல்லா பார்த்துக்குவேன். ஆனா எந்த கரையும் படாம பார்த்துக்கணும் ஆசைப்படுறேன் ரோகிணி. வாக்கி சார், உடம்புக்கெல்லாம் பரவாயில்லையா? பரவாயில்ல, நல்லதா இருக்கேன். நேரத்துக்கு மாத்திரம் சாப்பிடுதல்ல? அதெல்லாம் சாப்பிடுவேன். ஏதாவது ஆசையாக சாப்பிடனா சொல்லி வாங்கிட்டு வரேன். இல்ல, அண்ணே இப்பதான் சாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு போனா. இல்ல வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். வேற ஐஸ்கிரீம் ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாம், பரவாயில்ல. ஏதாவது வேண்டாம் சொல்லு. நீ டூட்டிக்கு போகலையா? போனேன், பாக்கணும் போல இருந்தது, வந்துட்டேன். ஒண்ணுதான் கேட்டேன், டூட்டிக்கு போகலையா? போனேன், உன் ஞாபகம் வந்துச்சு, சரி பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். உன போட்டு பேசிக்கலாம்ல, ஏன் மெனக்கிட்டு வர? நேர்ல பார்த்த மாதிரி இருக்குமா? ஆமா, நாளை கழிச்சு நமக்கு செக்அப் போனோம். ஆமா கிஷோர். அவன் பொண்ணு தனியா விற்கும் லீவுக்கு 1 போல அப்ளை பண்ணி தர்றேன், அதை வச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி முடிஞ்சா நானும் வாரேன். சரி கொஞ்ச நேரம் இரு, நான் கொஞ்சம் பார்த்து வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்கப்பா. சாரி ரோகிணி. எதுக்குடா? என்னாலதானே உனக்கு இந்த நிலைமை. நீ எப்படிடா காரணாக முடியும்? அதுக்கு முன்னாடியே அவன் சந்தேகப்பட்டது தானே.
இருந்தாலும் நான் அப்படி சொல்லிருக்க கூடாதுல்ல. சரி விடு, முடிஞ்ச பொண்ணை பத்தியா பேசிட்டு இருக்க. அந்த குற்ற உணர்ச்சில இருந்து என்னால வெளியில வரவே முடியல ரோகிணி. நான் ஒய்ஃபு தான் ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டேன். அவன் இப்படி போய் சொல்லிருப்பான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நீ என்கிட்ட காதல சொல்லும் போதே நான் அப்பவே உங்ககிட்ட முடியாதுன்னு தான் சொன்னேன். நீயும் முழு மனசை ஏத்துக்கிட்டு ஒதுங்கி போயிட்ட. அதனால நம்ம நல்ல ஃப்ரெண்டா இருக்கோம். நீ ஒரு நாள் கூட என்ன தப்பா பார்த்தது இல்ல, என்கிட்ட தப்பா பேசுனது இல்ல. ஒரு பொண்ணுக்கு தெரியும், ஒருத்த பாக்குற பார்வையும் பேசுறத தச்சு கண்டுபிடிச்சிருவா. இவ்வளவு நல்லா இருக்கு, நீ என்ன தப்பா பார்த்தது கிடையாது, என்கிட்ட தப்பா பேசுனது கிடையாது. நல்ல ஃப்ரெண்டா இருக்க. யாரோ ஒருத்தவங்க சொன்னதுக்காக நீ ஏன் குற்ற உணர்வோட இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடு. முடிஞ்சு போன ஒரு விஷயத்த நான் தேன்மொழி கிட்ட சொல்லிருக்க கூடாது. ட்ரைனிங் எடுக்கும் போதே லவ் பண்றேன்னு சொன்னேன். ஆனா விக்ரம் ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்ல? எனக்கும் ஃப்ரெண்டு, விக்ரமுக்கும் நீ ஃப்ரெண்டு. அத கண்டுபிடிச்சிருப்ப நினைச்சேன். சத்தியமா உனக்கு தெரியும் தான் நான் நினைச்சேன். இது தெரியாம நான் வேற விக்ரம் கிட்ட உன்னை லவ் பண்ணத பத்தி நான் பேசிட்டேன். இப்ப அவன் அதை வச்சுக்கிட்டு தான் பிடிச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ எதுக்கு அவன்கிட்ட சொன்ன? இல்ல, நீ எனக்கு ஃப்ரெண்டா ஆகுதுக்கு முன்னாடியே நான் உன்னை நேசிச்சுட்டு இருக்கும் போது நான் இப்படி ஒரு பொண்ணு நேசிக்கிறேன்னு சொல்லி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட காதல் சொன்னேன். நீ இன்னொருத்தர் விரும்பதான் என்கிட்ட சொன்னேன். அன்னையில இருந்து நம்ம 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருக்கோம். அதையும் விக்ரம் நான் சொல்லியிருக்கேன். அவன் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, இப்ப எந்த இடமும் எனக்கு இல்ல அப்படின்னு மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் உன்கிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் தூய்மையான இடத்தோட தான் உன்கிட்ட பழகுனேன். ஃப்ரெண்டுக்கு என்னைக்கு நான் துரோகம் பண்றவே கிடையாது. அது ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். என்ன பத்தி தெரிஞ்சோம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தெரிஞ்சோம், அவன் இப்படி நடந்துக்குவான்னு சத்தியம் எனக்கு தெரியவே தெரியாது. சரி விடு, இப்ப எதுக்கு அதெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு? என்னால இதுல இருந்து மீண்டே வர முடியல ரோஹிணி. விடுடா, என் தலை வீதி இப்படி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? ஏன் மாறாது? நிச்சயமா மாறும். சரிடா, தேன்மொழி கிட்ட பேசுறியா என்ன? அவளை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத. டேய், அவன் மனைவிடா. நான் அப்படிதான் நினைச்சேன். அவ எனக்கு உண்மையா இல்லையே. சின்ன பொண்ணு தானே, விடு. எப்படி ரோஹிணி, எப்படி என்னால முடியும்? சரிடா, குழந்தை யார் பாத்துட்டு இருக்கா? நம்ம வீட்டுல பாக்கிறதுக்கு ஆள் இல்ல. மீனா குட்டி அடி, மீனா அடி, செவ்வகலி அடி, தமிழ் அடி எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவகிட்ட இருக்கும் போது கூட என் பொண்ணு அழுகிட்டே இருந்தா. இங்க வந்ததுக்கு அப்புறம் என் பொண்ணு அழுறதே இல்ல. மாறா என்னை பார்த்து சிரிக்கிறா. ஆமாடா. சத்தியமா என் பொண்ணு என்னை பார்த்து சிரிப்பா. நிஜமாவா? ஆமா. இப்ப கூட எங்க அண்ணி வச்சிருந்தாங்க. நான் வார ஓ ஓ அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிடுது. எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல? சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு என்ன எப்போ அப்பான்னு சொல்லி கூப்பிடுவான்னு ஆசையா இருக்கு. நம்ம 2த்துக்கு ஒரு பொருத்தத்தை பாத்தியா? என்ன? நான் என் மனைவி இழந்து நிக்கிறேன், நீ கணவன் இழந்து நிக்கிற. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பொருத்தமா இருக்கு பாத்தியா? மாறும்டா, எல்லாம் மாறும். ஊர் உலகம் ஏதாவது சொன்னா நீ வருத்தப்படுவியா? இல்லடா, என்ன நம்பதுக்கு என் அண்ணனுங்க இருக்கானுங்க, என் அண்ணி இருக்காங்க, பாட்டி தாத்தா அக்கா அண்ணனு எல்லாம் உறவு இருக்கு. மத்த யாரும் எனக்கு தேவையில்லடா. யார் என்ன சொன்னாலும் சரி, உன் கூட இருக்கிற நட்பு என்னை விட்டு என்னைக்கு போகாது. இது போதும், இது போதும். நான் பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா? ஏண்டா? என்ன நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கியோன்னு எனக்கு பயமா இருந்தது. போடா லூசு, போய் வேலையை பாருப்போ. சரி, உனக்கு ஏதாவது வேணுமா? ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? நீயும் வந்து இடத்துல இருந்து கேட்டுட்டே இருக்க. சரி, வாங்கிட்டு வா. இது 5 மினிட்ஸ்ல வாங்கிட்டு வரேன். சரிடா. பாவம், நல்ல குணம், நல்ல பையன். இவன் கூட வளர்க்கத தேர்வழிக்கு கொடுத்து வைக்கலையே. சரியான கிறுக்கியா இருப்பா பொழுது. இவ கூடயே வாழ முடியாதவா வேற எங்க எப்படி வாழுவா? ஐயோ அம்மா, பாத்திர போலான்னு பார்த்தேனே, செருப்பு என்ன இங்க தானே கடத்தி போட்டிருந்தேன். அம்மா, எந்திக்க முடியலையே. அப்பா, செருப்பு வேற காணும். அண்ணி, சே வேண்டாம், பாவம். நான் கூப்பிட்டா அப்படியே ஓடி வருவாங்க. அவங்களுக்கு வீட்டுல ஏகப்பட்ட வேலை. ஆதிராணிய கூப்பிடலான்னா அண்ணி எங்க போயிருப்பாங்க? ஆதிராணி, என்னம்மா? என்ன பண்றீங்க அண்ணி? துணி கணக்கு துவைச்சிட்டு இருக்கேம்மா. உனக்கு ஏதாவது வேணுமா? இல்லடி இல்லடி, எல்லாரும் எங்க இருக்கீங்கன்னு கேக்கதா? சரி சரி, நான் இப்ப வரேன். இது கொஞ்சம் தான் இருக்கு, துவைச்சு முடிச்சிட்டு வரேன். சரிங்க அண்ணி. பாவம், மகாராணி மாதிரி வாழ்ந்தவங்க என்ன வேலை பாக்குறாங்க. இவரடி அண்ணி, எது வேணுமா? இல்லடி, சும்மாதான். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்கதா சத்தம் கொடுத்தேன். சரிம்மா. சரி, யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம். என் செருப்பு எங்க போச்சுதே? இதுல அதெல்லாம் கலத்தி போட்டிருப்பேன். நான் இந்த நிலைமையிலேயே பார்க்கணும். நான் உன்னை எவ்வளவு விரும்பினேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நீ கல்யாணம் முடிச்ச உடனே நீ நல்லா இருக்கணும்னு நான் எவ்வளவு வேணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வாழ்க்கையில உனக்கு எந்த குறையுமே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி வாழ்க்கையே இழந்துட்டு வந்து நிப்பன்னு சத்தியமா நான் நினைச்சு பார்க்கல. என்னால ஒண்ணு இந்த நிலைமையில பார்க்க முடியல.
உன்னை விக்ரம் கூட பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? முன்னாடிலாம் எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. எப்போ நீ கல்யாணம் பண்ணனியோ அதுக்கப்புறம் எனக்கும் அவனை பிடிக்கும். எனக்கு உனக்கு பிடிக்குமா? அதனால அவன் செஞ்சதெல்லாம் மறந்து நானாதான் வழி அவன்கிட்ட பேசினேன். அவன்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா மாறினேன். ஆனா உன்னை இப்படி அவன் கைவிடுவான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு வர கோவத்துக்கு அவனை ஏதாவது பண்ணலான்னு தோணுது. ஒருவேளை ஒரு நாளாவது மனம் மாதிரி உன்னை ஏத்துக்கிட மாட்டானு தான் விட்டு வச்சிருக்கேன். செருப்பு காணுமே, எங்க போட்டேன்? என்ன தேடுறா? கொடுத்துறேனே. அண்ணே டியூட்டிக்கு போயிட்டா. சின்ன அவன உறவாங்க தெசாலிக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, உடம்புக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல. சரி, நான் கிளம்புறேன். சரி. என்னமோ தேடுறாளே, என்னன்னு தெரியலையே. இங்கதானே போட்டேன். ஐயோ, அவசரமா போயாகணுமே. அப்பா முடியலையே. ஓ, செருப்பு தேடுறாளோ? இந்த செருப்பு தானே தேடிட்டு இருக்க? ஆமா. ஐயோ, நீங்க எதுக்கு கையில எடுத்துக்கிட்டேன்? பரவாயில்ல, இந்தா. கீழே போடுங்க, போட்டுக்கிட்டேன். சரி, நான் கிளம்புறேன். சரி. ஐயா, குடிஞ்சு போடக்கூட முடியலையே. என்ன பண்றீங்க? பரவாயில்ல, உங்களால குடிஞ்சு போட முடியாது, நான் போட்டு விடுறேன். இதுல எந்த தப்பும் இல்லை. காலில் போடுங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். புள்ளத்தாச்சிக்கு உதவி பண்றது தப்பு இல்லை, போடுங்க. நான் காலில் போட்டு விடுறேன். இல்ல பரவாயில்ல. உங்களால எப்படி குடிஞ்சு போட முடியாது, நான் போட்டு விடுறேன். ஒண்ணும் இல்லை. போட்டுட்டேன், பார்த்து இருந்தீங்க.